என் மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துண்டு வந்திருக்கு. எல்லாம் என் குடும்பத்தை நினைச்சுதான். எங்கள மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுத்திருந்தா சொந்த வீட்லயே நிச்சயதார்த்தம் நடக்கும். இப்படி கோவில் பட்டாச்சாரி சமையல் வேலை பாக்குறவா குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுத்தா கோவில்ல தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். அம்மா டேய் ரமேஷா, என்னடா ஆயிடுதா? தோ வந்துட்டேமா. டேய் வேணா எத்தனை மணிக்குடா வரும்? 2:30 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டாமா. ஏமா நம்ம 5 பேர் தானே இருக்கோம், நமக்கு கார் பத்தாதான் இன்னும். என்னடா பேசுற? நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை ஆத்துக்கு 5 பேர் போனா நன்னாவா இருக்கும்? அவ என்ன நினைப்பா? நமக்கு யாருமே சொந்த பந்தம் இல்லைன்னு நினைக்க மாட்டா? அலமோ என்ன அதுக்காக அவசர அவசரமா 5-6 குழந்தைய பெத்துக்க முடியுமா சொல்லுடி? ஐயோ அசிடு வழியிருது, தொடச்சுக்கோங்க. தத்து வித்தின்னு உளராதே. டேய் போறச்ச அம்புஜாத்த ஆத்துக்கு போனோம். அவ எல்லாம் ரெடியா இருப்பா. அருணா, கிரிஜா, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாரையும் அழைச்சுன்னு போனோம். புரிஞ்சுதா? ஏமா அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டே. அவளுக்கெல்லாம் நேத்தே போன் பண்ணி சொல்லிட்டேன்டா. அவ ரெடியா இருப்பா. ஏண்டா அவ ஆத்துல 6 பேரு, நம்ம ஆத்துல 5 பேரு. கார் எப்படிடா போறோம்? அப்ப சரி, வேன் கரெக்ட் தான். டேய் அவ ஆத்துல குடுக்க 2 பிளவுஸ் பீட் எடுத்து வச்சிருந்தனே, உன் பேக்ல எடுத்து வச்சிட்டியா? ப்ளவுஸ் பிட்ல எடுத்து வச்சிட்டேமா. அப்புறம் சாஸ்திரி மாமா சொன்ன ஐட்டம்லாம் எடுத்து வச்சிட்டேமா. ஆப்பிள், ஆரஞ்சு அதை கூட எடுத்து வச்சிட்டேமா. என்ன வாழைப்பழம் வெத்தலை மட்டும் வாங்கணும், அது போற வழியில வாங்கிக்கலாம். சரி வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லற மாத்தி வச்சுக்க சொன்னனே, வச்சிண்டேளா? எதுக்குடி அவ்வளவு சொல்ற? ஐயோ சாஸ்திரி மாமா அங்க வந்து அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவா. அதுக்கு தான் சொன்னேன். ஓ அதெல்லாம் மாத்தி வச்சிடுறேன். சரி. ஏமா அவாத்துல நிச்சயதார்த்தம் வைக்காம கோயில்ல ஏமா வச்சிருக்கா? டேய் அவ வீடோ சின்ன வீடுறா. நம்ம மனுஷா நிறைய பேர் இருக்கா. அவ வீடு போராது, அதான் கோயில்ல வச்சிருக்கா. அது மாத்திரம் இல்லடா, அங்கதான் ஸ்ரீவச்சன் கல்யாணமும் நடந்தது. அதுக்கு தான் எங்கள மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுத்திருந்தா சொந்த வீட்லயே நிச்சயதார்த்தம் நடக்கும். இப்படி கோவில் பட்டாச்சாரி சமையல் வேலை பாக்குறவா குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுத்தா கோவில்ல தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். அம்மா தாயே போதும் உன்னுடைய ஸ்டேட்டஸ் பிராணம். உன்னை என் பையனு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் படுற அவஸ்தை போறாதா? அதான் ஏழை குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுக்கிறேன். வரவ உன்ன மாதிரி இல்லாம அடக்க ஒடுக்கமா இருப்பால. ஏண்டி நல்ல காரியத்தை கிளம்பிட்டு இருக்கோம்ல, ஏன் இப்போ சண்டே ஆரம்பிக்கிறேன்னு? நான் வரல. ஏன் இப்படி சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்க? கிளம்புற நேரத்துல எங்க அவன்? சுரேஷ், சுரேஷ் எங்கண்ணா அவன்? இதோ வந்துட்டான். நான் எதுக்கு வரணும்? கௌசல்யாவை பொண்ணு பார்க்க போகும்போது என்ன கூட்டிட்டு போனேளா? நிச்சயம் பண்ண போகும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னேளா? அப்படின்னு மண்ணி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுன்னு இருக்கா. நான் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன், ஆனா மண்ணி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அம்மா சௌந்தர்யா, நீ இந்த ஆத்துக்கு மூத்த மாட்டு பொண்ணு. நீ வரலன்னா ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்க. இந்த வீட்டு மூத்த மாட்டு பொண்ணு நான் தானே தெரியுது இல்ல? ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு மாத்திரம் நான் எதுக்கு? ஆமா எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டு பேசிட்டே இருந்தா உங்ககிட்ட யார் பேசுவா? முடிவா என்னடி சொல்ற? இப்ப வர போறியா இல்லையா? நான் வரல. ஏமா நீ வரல? நான் வரல. என் பொண்ணுக்கு ஜுரம். காலையில இருந்து நானா தானே விளையாடிட்டு இருந்தா, திடீர்னு ஜுரம் எங்க இருந்து வந்தது? வர ஜுரம் லெட்டர் போட்டுண்டா வரும். வாய் குசாம பொய்ய பாரு. அம்மா போய் சொல்றா. ஏய் ஐயோ வாய் மூடு. வாய். உனக்கு ஜுரம்னு உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? இந்த வீட்ல உள்ளவங்க தான் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கறாங்கன்னா நான் பெத்த நீயுமா எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கற? ஏன் குழந்தைகிட்ட ராட்சசி மாதிரி நடந்துக்கற? சரி கிளம்பு, எது ஆனாலும் வந்து பேசிக்கலாம். நான் வரல. மா ஏமா அவட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? அவ வந்தா வராட்டி போறா. மண்ணி என்ன மண்ணி இதெல்லாம்? நான் சொன்னதுதான். நான் வரலன்னா விட்டுடுங்களே. ஏய் சுரேஷா, வேன் வந்தாச்சு, நீ கிளம்பு. மாமா போலாம். வாங்க. ஒரு நிமிஷம், என் குழந்தைய விட்டுட்டு போங்க. சீக்கிரம் வாங்க.
மன்னி அம்மா ஸ்தானத்துல இருக்கேள். ஏன் மன்னி இப்படி நல்ல காரியத்துல கலந்துக்காம அடம் பிடிக்கிறேள்? உங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு எப்பவுமே தேவை மன்னி. உங்களை சேவிச்சுக்கிற மன்னி. நல்லது. நான் வரட்டுமா? நீங்க வரமாட்டீங்களா மன்னி? சரி, நான் போயிட்டு வரேன். என்னதான் இருந்தாலும் நாம சொன்ன உடனே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களே. ச்சே, அப்படின்னா நம்மள அந்த நிலைமையில தான் வச்சிருக்காங்களா? சுரேஷாவது திரும்ப கூப்பிடுவானா? என்ன தேங்காய் சித்த பெருசா இருந்தா பரவாயில்லன்னு தோன்றதோ? செத்த சும்மா இருக்கேல. இதம்மா வைஷ்ணவி, பிள்ளையார் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வா. அம்மாடி வைஷ்ணவி, மடப்படியில் தான் எல்லா சாமானும் வாங்கி வச்சிருக்கோம். மஞ்சப்பொடியை பார்த்து எடுத்துட்டு வா. பக்கத்திலே தான் மிளகாப்பொடியும் வச்சிருக்கேன். நீ வாட்டு மிளகாப்பொடியை கொண்டு வந்துடாத. பிள்ளையார் பிடிக்க போய் சாட்சிகள் அபசகுணமா தும்பிண்டே இருக்க போறார். நரசிம்மாச்சாரி, செத்த வாய மூடிட்டு இருக்கா? தத்து வித்துன்னு விடலாமே. சரி, மஞ்சள் பொடிக்கும் மிளகா பொடிக்கும் வித்தியாசம் தெரியாமையா போறது? ஓ சுவாமிகள் தான் ஆத்துல சமையல. சம்பாவனையில 50 ரூபா கொடுக்கலான்னு நினைச்சேன். கட்டாயிடுச்சு. முதலே சொல்ல வேணாமா? சால்ரா அடிச்சுட்டு இருக்க மாட்டேனா? ராமானுஜாச்சாரி, உதிரி புஷ்பம் ரெடியா இருக்கா? இதோ கொண்டு வர சொல்றேன். இந்தாங்க மஞ்சள் பொடி. கொடுங்க. ஏங்கண்ணா, கல்யாணம் ஏதாவது பண்ணி வச்சிருக்கிற? உமா நான் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கேன். எனக்கு கட்டுங்கிறீர், கமிஷன் கொடுத்துருவீரோன்னு அதை நம்பி தான் இருக்கேன். ஏமாமா, இந்த பஷ்ணெல்லாம் எங்க வைக்கலாம்? என் தலையில வை. என்னடி கேள்வி இது? நிச்சயதார்த்தமே ஆனது இல்லையா உங்க காட்டுல? இங்க வை. ஏங்கண்ணா, மஞ்சப்பொடி தடவச்சுன்னா ஒண்ணு போட்டுட்டே இருக்கல. உண்மையில உங்களுக்கு மந்திரம் எல்லாம் தெரியுமா? கமிஷன் கமிஷன். மாமா, மாலெல்லாம் ரெடியா இருக்கா? மறந்துட்டேன். கோதண்ட போயிருக்கான் சைக்கிள். இதோ வந்துருவான். யாரு கோதண்டமா? கிழிஞ்சது. நரசிம்மா, வாங்க மம்மி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க, வாங்க உட்காருங்க, எல்லாரும் வாங்க உட்காருங்க. உட்காரா. சமந்தியாதிகாரெல்லாம் வந்தாச்சு, உட்கார வச்சிருக்கேன், வாங்க. அப்படியே அது வந்துட்டு சாப்பிடறதுக்கா கூப்பிட்டேன்? சமந்தியாதிகாரெல்லாம் வந்திருக்கான் தானே கூப்பிட்டேன். நீங்க எதுக்கு பயந்துக்கிறேன்? அப்பா நீங்க வாங்க. இதோ வந்துட்டோம். பாத்தியார் வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. இருந்தாலும் போவோம். வாங்க சமதிமா, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லாம் சௌகரியமா இருக்குல்ல? நல்லது. அம்மா வைஷ்ணவி, காப்பி கொண்டு வா சமந்தியாத்துக்காரர்களுக்கெல்லாம். நரசிம்மா, இவர்தான் ராம். வரும் சும்மா அவ்வளவுதான். பட்டாச்சாரியரே, உன்னை அழிச்சுட்டு வர சொல்லுங்க. இதோ. அம்மா சீதா, பத்மா, கௌஷி அழிச்சுன்னு வாங்கம்மா. கௌஷி அக்கா, என்ன இது? உன் முகத்தை ஏன் இவ்ளோ சோகமா வச்சுட்டு இருக்க? நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. ப்ளீஸ்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அலமேலு மாமியோட ஃப்ரெண்டு தான் ரங்கநாயகி மாமியும். உன் முகத்தை மோபம் பிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிடுவா. நான் என்னடி செய்வேன்? எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் பிடிக்கல. எனக்கு மனசு சரியில்லை. சரி சரி, அதெல்லாம் பேசுற நேரம் இல்லை இப்போ. சிரிச்ச முகமா வச்சுக்கோயேன் ப்ளீஸ்கா. ஏ சீதா, கௌசி, இங்க என்ன பண்றேன்? இங்க நின்று 2 பேரும் மச மசன் பேசிட்டு இருக்கேன். அங்க மாப்பிள்ளையத்துக்காரெல்லாம் வந்தாச்சு தெரியுமா? பதுக்கா, மாப்பிள்ளாத்துக்காரெல்லாம் வந்துட்டாலாம். சீக்கிரம் வா. அம்புஜக்கா, சரோஜாக்கா, அந்த வருஷத்தட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த போங்க. சரியா? சரி வா, போலாம் வா, அழிச்சுன்னு போலாம் வா.
என்னடா அப்படி பாக்குற? நம்ம பொண்ணு பார்த்துட்டு போனுமே அதே பொண்ணுதான். அது இல்லம்மா, பொண்ணு பார்த்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னோ. கல்யாண குறிப்புல பொண்ணு கொஞ்சம் உப்பி இருப்பா, அதான் பாக்குறேன். டேய், அப்ப உனக்கு தான்டா முழுங்கிற போற. போங்கண்ணா, எல்லாரும் முன்னாடியும். கௌசி, ஏய் அங்க மாப்பிள்ளை இருக்கிறடா இருக்கா பாரு, நன்னா பாரு, நமஸ்காரம் பண்ணிக்கோ. எல்லாம் உன்னை பாக்குறான், நமஸ்காரம் பண்ணிக்கோ. அக்கா அக்கா, மாப்பிள்ளை உன்னையே பார்த்துட்டு இருக்கார் பாரு. சும்மா இரு. மாமா, கௌசல்யா அக்காவை எங்க உட்கார வைக்கிறது? நல்லபடியா நடக்கணும்னு பெருமாளை சேவிச்சுட்டு வந்து உட்கார சொல்லுங்க. போ, பெருமாளை சேவிச்சுட்டு வா. நமஸ்காரம். அதான் வந்து சொன்னோம், இனிமே கலகலன்னு இருக்கும். நான் பாருங்களேன் என்ன பெருமாளே, நான் ஒரு எச்சில் பண்டம், கரப்பட்ட உடம்பு, நான் உன் சன்னதிக்கு வருவேன் யோகியது இல்லாதவன். என் மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துண்டு வந்திருக்கு. எல்லாம் என் குடும்பத்தை நினைச்சுதான். எனக்கு எடுத்த பாவிய என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. அவனை என் கையால கொல்லணும். என் தப்பையெல்லாம் மன்னிச்சிடு பெருமாளே, மன்னிச்சிடு. பெருமாளே, எனக்கு தெரியாம நான் சுயநல தப்பின நிலைமையில ஒரு பெண்ணை நான் கெடுத்துட்டேன். அதை நினைச்சு டெய்லி செத்துட்டு இருக்கேன். அந்த பெண்ணு யாருன்னே தெரியல. அவகிட்ட நான் செஞ்ச தவற சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அவ கல்யாணம் ஆகாதவளா இருந்தா அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடணும். பெருமாளே, தயவுசெய்து அந்த பெண்ணை என் கண் முன்னால காட்ட மாட்டேயா? நேரம் ஆகிறது, பொண்ணை வர சொல்லுங்க. ஏன் பட்டாச்சாரி, சீக்கிரமா வர சொல்லுங்க. நிச்சயம் வேலை முடிஞ்சதா, சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்க வேண்டாமோ? சரி சரி, நான் சாப்பிட்டு தான் சாப்பிடணும், அதை சொல்ல வந்தேன். கௌசி, சீக்கிரமா பிரதட்சணம் பண்ணிட்டு வாமா. சார், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். தம்பி, நீங்க சஞ்சய் அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி முதலாளி இல்ல? ஆமா சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? நான் சொல்ல போறது வெக்கப்பட வேண்டிய விஷயம்தான். வேற வழி தெரியல. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. நான் ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டேன். என்ன அறியாம சுயநலவே இல்லாதப்போ அவளுக்கே தெரியாம அந்த பொண்ணை. பெருமாளே, நாராயணா நாராயணா, இதெல்லாம் என்கிட்டயே சொல்றேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. அதுக்கு இதுதான் நேரமா தம்பி? என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போறது. சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நல்ல காரியம் நடக்கிறப்போ என் பாவத்தை சொல்லி உங்களை சோதனை பண்ணிட்டேன். ஐம் வெரி சாரி சார். நான் வரேன் சார். வராதப்பா, வராத. இந்த மாதிரி பாவ காரியத்துக்கு பரிகாரமே கிடையாது. இதை தெரிஞ்சுட்டா அவன் பெத்தவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்.
நீ பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவ கழுத்துல தாலிய கட்டி அவ கலங்கத்தை போக்கணும். அதுதான் அதுதான் தம்பி இதுக்கு பரிகாரம். பட்டாச்சாரி உங்க பொண்ணுக்கு நிச்சயதாம்பூலம் அங்க என்ன வள வளன்னு பேச்சு. வாங்கண்ணே. இதோ வந்துட்டே இருக்கேன். வரேன் தம்பி. மாப்பிள்ளை பாரு. வந்து மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. அவரும் திரும்பி உன்னே தான் பாத்துட்டு இருக்காரு. லக்ன பத்திரிகை படிச்சுட்டு தாம்பூலம் மாத்திக்கலாமே. ஏங்கானா ஆரம்பியுமே. லக்ன பத்திரிகை தானே படிக்கிறீர். பரீட்சைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓம் ஆரம்பியும். நமோ நாராஜனாஜ சுபமஸ்தோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உபய குசலோபரி மன்னார்குடி கோபால சமுத்திரம் மேல தெருவை சேர்ந்த ஆறாம் அமுதையங்கார் பேரனும் அதே ஊரை சேர்ந்த கிருஷ்ண ஐயங்கார் தௌத்ரியும் ராமநாதன் அலமேலு தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரனுமாகிய சுரேஷ் என்கிற சாரங்கபாணிக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் டபீர் தெரு சாரநாத ஐயங்கார் பௌத்ரியும் ராமானுஜ ஐயங்கார் புத்திரியும் கௌசல்யாவை கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி முகூர்த்தம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை இதே கோவிலில் நடப்பதாக மேற்படி முகூர்த்தத்தில் தாங்கள் இட்ட பந்துக்களுடன் வந்திருந்து நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ராமானுஜ ஐயங்கார், இந்த பக்கம் ராமநாத ஐயங்கார். லக்ன பத்திரிகையில் 2 பேரும் கையெழுத்து போடுங்க. அவளையும் அந்த பக்கம் கையெழுத்து போட சொல்லுங்க. நான் வேண்டேன், நான் வேண்டேன். கொடுங்க. மாமா, இதுல இந்தாங்க. சந்தோஷமா? எல்லாரும் வந்தாச்சா? தட்டை மாத்திடலாமா? ஆ, செத்த பொறுங்கோ. முக்கியமானவா வரணும். வந்த உடனே தட்டை மாத்திடலாம். யாருமா அது? ரங்கநாயகி. நல்ல நேரம் போயிடும் மாமி. ரங்கநாயகி வர நேரம் தான் நேக்கு நல்ல நேரம். அவ வரட்டும். யாரு? ரங்கநாயகியா? இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நினைச்சு வந்துட பொருளாக்கும். எங்க ஃபேக்டரி கட்டலாம், எங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு பேயா அலையும். அது அது ஒரு பெரிய பண பிசாச்சாச்சே. அது எங்க வரப்போகுது? நான் சொல்லல, மண்ணி எந்த வேலையா இருந்தாலும் உடனே விட்டுட்டு வந்துருவான்னு. எனக்கு தெரியாத பட்டா பாருங்க. அதான் மண்ணினா மண்ணிதான். செருப்பு செருப்ப வாசல கட்டி விட்டுருக்கேன். அதை எடுத்துட்டு போய் கார்ல போட்டா போச்சு. மண்ணி செருப்பு. மண்ணி செருப்பை எப்பவுமே என்னதான் தூக்க சொல்லுவா. வாரங்க நாய்க்கு. வாரங்க நாய்க்கு. ஏன் இவ்வளவு லேட்டு? ஏண்டி, இந்த கோவில் என்ன பக்கத்துலயா இருக்கு? 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. 1.5 மணி நேரம் ஆச்சு நான் புறப்பட்டு. இப்பதான் வந்து சேர்ந்திருக்கேன். ரங்கநாயகி தான் வந்தாச்சுல, ஆரம்பிங்க. என்ன சுவாமி இன்னும் பாத்துட்டு இருக்கே? ஆரம்பிங்கோ.
यो वेदां ब्रह्मणा वेदामृतेनामृतां परं तस्मै ब्रह्म च ब्रह्माक्ष आजुक्कीर्तिं प्रजन्ततोऽहं स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां रोजनो रोजमानशोभनशोभमानकल्याणः चन्द्रमाप अपान् पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति यो भामायतनं वेद निषेधार्थशुभमुहूर्तोऽस्तु शतमानं भवति शताय पुरुषः सदेन्द्रजहाजुषेवेन्द्रजे प्रतिष्ठते धनं धान्यं वशं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः यो वेदां ब्रह्मणा वेदामृतेनामृतां परं तस्मै ब्रह्म च ब्रह्माक्ष आयुकीर्तिं प्रजन्ततोः ரெண்டு பேரும் தட்டை மாத்திங்கோ மாத்தியாட்டம் தட்டை மாத்திக்க சொல்றாரு சீக்கிரம் மாத்திக்கோ ரங்கநாய் மட்டும் கொடுத்துருக்கோ இப்பதான் ஆசைப்படாலே ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணகா கொடுத்துருக்கோ சம்பந்திக்காரன் எவ்வளவு தெரியாது இலையெல்லாம் போட்டுருக்கு எல்லாரும் சாப்பிட போலாமா நீ வந்த வேலையை முதல்ல கவனி போ. சாப்பிட்டாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இந்தாங்கம்மா தாம்பூலம். தாம்பூலம். என்ன ரங்கநாயகி புறப்பட்டுட்டியா? ஆமா அலமோ, இன்னும் 18 கிலோமீட்டர் பயணம் பண்ணணுமே. ஏதோ ஊருக்கு வந்த மாதிரி இருக்குடி இங்க. என்னடி அவசரம், வெயில் தாழ்ந்து போலாம்ல. வெயில பார்த்தா முடியுமாடி, கார் ஏசி தானே. அங்க ஆத்துல மிஸ்டர் வரதாச்சாரி காத்துன்னு இருப்பார். பத்மா வேற இங்கதான் இருக்கா. ஆத்துல எல்லாமே போட்டது போட்டபடி இருக்குடி. சரி, தாம்பூலம் எடுத்துக்கோ. இதோ எடுத்துக்கிட்டேனே. எடுத்துட்டியா? ஆமா அலமோ, நீ வேணா வாயே, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாண்டி, நாங்க வேன்ல வந்திருக்கோம். பந்துக்கள்லாம் வந்திருக்கா. அவள்லாம் புறப்பட்ட பிறகுதான் நான் புறப்பட முடியும். சரி சரி, நீ போய் வேலையை கவனி, நான் புறப்படுறேன். சரி, ஓகேவா? நான் புறப்படுறேன்.